திருநங்கை பிரித்திகா யாசினி இந்தியாவின் முதல் காவல்துறை உதவி ஆய்வாளர் என்று நீதிமன்றம் மூலம் கிடைத்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்தார். ஆக்சுவலி நான் வந்து 10th 11th படிக்கக்குள்ளேயே வந்து எனக்கு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிறத ஆசை இருந்தது. அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ்லேயும் எனக்கு நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. என்ன ஒரு காரணம்னா, அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்கிட்டால் பாய்ஸ்னால் ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு வருங்கிற ஒரே ரீசனுக்காகவே நான் வந்து ஸ்போர்ட்ஸில் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணல. அண்ட் தென் இன்னொன்று என்னென்னா, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ தான் அமைஞ்சது. என்னோட கனவு வந்து நிறைவேறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ தான் அமைஞ்சது. ஸோ அதனால் நான் அப்ளை பண்ணேன். இப்போ எனக்கு ஃபைனலாக அந்த ஜாப் கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு டிரான்ஜெண்டராக உங்களோட பெற்றோர்கிட்ட ஃபஸ்ட்டு தெரிஞ்சப்போ உங்கள் குடும்பத்தில் எப்படி ஃபீல் பண்ணாங்க? ஏன்னா நிறைய டிரான்ஜெண்டர் சொல்கிறது வந்துட்டு குடும்பத்தில் ஏற்றுக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படிங்கையில் உங்களை வந்து உங்கள் குடும்பத்தில் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? அப்புறம் இப்போ காவல்துறை இந்த இதுக்கு வந்துட்டு செலெக்ஷன்ஸ்க்கு வந்து எப்படி அனுப்புனாங்க? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பேரண்ட்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு என் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். அவங்களால ஏற்றுக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அவங்க அதை புரிஞ்சிக்கவும் இல்லை. அப்புறம் நிறைய சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். தென் அஸ்ட்ராலஜி நம்பி நிறைய இந்த கோவில் பரிகாரம் அந்த மாதிரிலாம் செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இஷ்யூஸ் நிறையா இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நானும் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முடிஞ்சது பார்த்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. தென் ஃபைனலாக நானே வந்து வீட்டை விட்டு வந்துட்டேன். என்னால் அங்கே இருக்கவும் முடியல. ஒரு சுச்சுவேஷன், ஒரு கட்டத்தில் என்னால் அங்கே இருக்க முடியல என்னால் ஃப்ரீடமாக. பிகாஸ் நான் வாழணுங்கிற லைஃப் எனக்கு அங்கே அந்த இடத்துல இருந்தால் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுனாலே எங்கள் பேரண்ட்ஸ் எதுவும் சொல்லாமல் நானே கிளம்பி வந்துட்டேன் வீட்டை விட்டு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு 1 year 2 year கான்டாக்ட் இல்லாமல் இருந்தது. சம்டைம்ஸ் மட்டும் ஃபோனில் பேசுவாங்க. அப்புறம் ரொம்ப ரேராக ஒரு 6 months ஒரு 5 months 4 months ஒன்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருந்தது. இப்போ ஃபைனலாக லாஸ்ட் இயர்லேருந்து இந்த போலீஸ்க்கு அப்ளை பண்ணலேருந்து வீட்டில் எல்லாம் நல்லா கான்டாக்ட் இருக்குது. எல்லோரும் இப்போ நல்லா பேசுகிறாங்க, நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஏற்றுக்கிட்டாங்க எங்கள் வீட்டில். இப்போ நேற்று வந்துட்டு இந்த ரிசல்ட் வந்து கோர்ட்டில் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் உங்களோட வீட்டிலேருந்து பேசுனாங்களா? எந்த மாதிரியான இது வந்து இந்த ஆர்டர் பார்த்துருக்காங்க, நியூஸ் சேனலில் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்காங்க, நியூஸ் பேப்பரில். இந்த ஆர்டர் வந்ததில் பார்த்துட்டு என் டோட்டல் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நான் ஒரு திருநங்கையாக போயிட்டேன்னு சொல்லிட்டு என் பேரண்ட்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு, அந்த வருத்தத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இந்த போஸ்டிங் எனக்கு கிடச்சிது வந்து மிகப்பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி ரொம்ப விஷயஸ்லாம் தெரிவித்தாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் தொடக்கத்திலேருந்து இப்போ வரைக்கும் எந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் அந்த இதில் வந்துட்டு செலெக்ஷன்ஸில் இருந்துச்சு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் வந்தது. சர்டிஃபிகேட்டில் நேம் ப்ராப்ளம் வந்தது, ஓல்டு நேம் ப்ராப்ளம். ஸோ அதனால் ரிட்டன் எக்ஸாமுக்கு எழுத அலோவ் பண்ணலை. தென் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி தான் எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆர்டர் வாங்கினேன். தென் அதுக்கப்புறம் ஆர்டர் அந்த எக்ஸாம் எழுதி முடிஞ்சதுக்கப்புறமே எனக்கான கட் ஆஃப் மார்க் அதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ தென் அதுக்கப்புறம் அதுக்கும் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி தான் வந்துட்டு ஃபிசிக்கல் அட்டன் பண்ணேன். ஃபிசிக்கல் அட்டன் பண்ணதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 100 மீட்டர் மட்டும் ஃபைனலாக 1 செகண்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த 1 செகண்ட்காக மறுபடியும் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க அதை கன்சிடர் பண்ண சொல்லி இவங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ கால் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. இதோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் November 3 வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக லாஸ்ட் மந்த் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். தென் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து ஆர்டர் போட்டிருக்காரு. தென் இந்த நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டிரான்ஜெண்டர் எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? முக்கியமாக இந்தியாவிலேயே முதல் திருநங்கை காவல் உதவியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருங்கிற ஒரு விஷயத்த நினச்சாலே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மற்ற திருநங்கைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக ஒரு ரோல் மாடலாக நான் இருக்க போகிறேங்கிறத நினச்சாவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் திருநங்கைகள் மீதான கண்ணோட்டம், பார்வை நிச்சயமாக மாறுங்கிற நம்பிக்கை இருக்குது. இனி வரக்கூடிய திருநங்கைகளுக்கு வந்து இது ஒரு ஏதுவான சூழல், இனி வாழ்க்கையில் வந்து பிரகாசமான வாழ்க்கை நமக்கு காத்துட்ருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு நான் அந்த ஒரு போஸ்டிங் எனக்கு கிடச்சிருக்கிறதுல மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக என்னோடய கடமையை சிறப்பாக செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட திருநங்கை சமூகத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? எனக்கு எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. மற்றபடி ஏன்னா யூஸ்வலாகவே அவங்கவுங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்கவுங்க பார்க்கணுங்கிற தேவைகள் இருக்குல்ல, அவங்கவுங்களோட அடிப்படை தேவைகள் பார்க்கணும் இருக்குது. இருந்தாலும் சம்டைம்ஸ் நிறைய பீப்புள்ஸ் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் இருந்தது. காவல்துறையில் உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான பணி தேர்ந்தெடுக்கணும்? காவல்துறை இது வந்து என்னுடைய கனவு. காவல்துறையில் கால் பதிக்கணுங்கிறது என்னுடைய கனவு. அந்த ஆசை நிறைவேறிச்சு. நிச்சயமாக இது மூலிமா என்னோடய ஒர்க்கை நான் கண்டிப்பாக நல்லபடியாக செய்வேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்தபடியாக என்னோடய எய்ம் வந்து IPS ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ நான் அதுக்கான ட்ரைனிங் கோர்ஸ் சென்டர் போயிட்டுருக்கேன். நிச்சயமாக நெக்ஸ்ட் இயர் அந்த IPS எக்ஸாம் எழுதுவேன். அதுலேயும் பாஸ் பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக மக்களுக்கு நல்லா சேவை செய்வேங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்குது.
தனது வாழ்நாள் கனவை உண்மையாக்கிய யாசினியின் ஐபிஎஸ் கனவும் மெய்ப்பட இச்சமூகம் உதவ வேண்டும். கபீஷ் பாலகிருஷ்ணனுடன் கர்ணன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.